ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலதி கிச்சன். இப்போ இந்த மாடி தோட்டம் வந்திருக்கோங்க. கற்றாழையை வச்சு ஒரு பூச்செடி ரெடி செய்யலாம். கற்றாழையை முதல்ல கட் பண்ணிக்கலாம். ஒரு 4 கட் பண்ணால் போதும். நிறைய செடி இருக்கிறதுனால கொஞ்சமாக செடி இருந்தால் 2 கூட போதும். ஒரு கற்றாழையை கட் பண்ணால் ஒரு 10 செடிக்கு பத்தும். 4 போதும். ஆனால் இப்போ அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கட் பண்ணுறாங்க. கணேஷ் தான் கட் பண்ணிகிட்ருக்கான். கட் பண்ணிவிட்டு அதை வச்சு ஒரு பூச்சி ரெடி செய்யலாம். இது வந்து செடிகளில் பூச்சிலாம் வராமல் நல்லா நல்லாயிருக்கும் செடியோட வளர்ச்சி. அதனால் இந்த இது செய்யலாம். இப்போ எப்படி செய்யுது பார்க்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பொடிசாக கட் பண்ணிடலாம். இன்னும் பொடிசாவோட கட் பண்ணலாம். அவங்க கணேஷை காத்தி தான் கட் பண்ணுறாங்க. அதனால் சரி அவங்களே பண்ணட்டுமே சொல்லிட்டு நான் சரி அவங்க பண்ணுறத பார்த்துட்டு தான் இருக்கேன். போன வாரமே இது ரெடி பண்ணியிருந்தோம். இது ஒரு வாரம் அந்த கரைசல் வந்து இந்த எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுட்டு ஒரு வாரம் ஆகும். அதனால் இப்போ போன வாரமே நாங்கள் கட் பண்ணி வச்சிட்டோம். கட் பண்ணி தண்ணிலாம் ஊற்றி வச்சிட்டோம். இப்போ தான் கட் பண்ணிகிட்ருக்காங்க. போன வாரம் அது கற்றாழையை பொடிசாக கட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டுடலாம். கார்த்திக்னா எப்போவுமே சமையல் ரூமில் ஏதாவது நம்ம அம்மா ஏதாவது சமையல் ரூமில் செய்கிறேன்னு வரும்போது நான் விடவே மாட்டேன். இப்போ அவங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்குது. மொட்டை மாடியில் உக்காந்து கட் பண்ணும்போது ரொம்ப கற்றாழையை கட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்குது. எனக்கும் வந்து வீட்டு வேலையை கரெக்டாக இருக்கிறதுனால அவங்க செய்யட்டும்னு சொல்லிட்டு நானும் வேடிக்கை தான் பார்த்துட்ருக்கேன். கரெக்டாக பண்ணுறாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி அழகாக கட் பண்ணி பவுலில் போட்டுட்ருக்காங்க. வேப்பிலை போட்டுக்கலாம். மஞ்சத்தூளும் வேணால் கொஞ்சம் போட்டுக்கலாம். பூச்சி வெரைட்டி செய்கிறோம் இது. செடிகள்லாம் பூச்சிலாம் வரும்ல, அந்த பூச்சி வெள்ளை பூச்சி, செம்பருத்தி செடியில் மாவு பூச்சிலாம் வரும். அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த கற்றாழை செடி ரொம்ப நல்லது. அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. கற்றாழையில் கால்சியம், பொட்டாசியம், சோடியம் எல்லாமே இருக்குது. அயனு, மெக்னீஷியம் எல்லாமே இருக்குது அந்த கற்றாழையில். வேப்பிலையில் அந்த கசப்பு தன்மை இருக்கிறதுனால அந்த செடிங்களுக்கு பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக வேப்பிலையும் அதையும் சேர்த்து 2த்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த இதில் போட்டுடலாம். தண்ணி கேனில் பொடிசாக கட் பண்ணி இதில் போட்டுடாங்க. தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு வாரம் கழித்து வந்து அந்த கரைசலை வந்து நம்ம செடிகளுக்கு ஊற்றலாம். அவ்வளோதான். இது கலந்தாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ மாடி இந்த வாரம் வந்து பூ பறிச்சிட்ருக்கோம். பூ பறிச்சுட்டு அந்த கரைசலை வந்து ரெடி பண்ணிடலாம். கணேசா பூ பறிச்சிட்ருக்கான். இன்றைக்கி கார்த்தி வந்து வந்தார். கொஞ்ச நேரத்தில் கீழே இறங்கிட்டான். டிவியில் அம்மன் படம் போட்டிருக்காங்க சொல்லிட்டு நம்ம வாடானா இல்லைம்மா நான் படம் பார்த்துட்ருக்கேன், அப்புறம் எனக்கு படிக்கணும், டைம் சரியாக இருக்குன்னு. நான் இவன் கணேஷ் யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதுனால இப்போ இவன் கணேஷ் வந்திருக்கான். பூ பறிச்சிட்ருக்கோம். இது போன வாரம் நம்ம மூடி வச்சது. இப்போ திறந்து பார்க்கலாம். ஒரு வாரம் ஆயிடுச்சு. இந்த கற்றாழையை வந்து நல்லா கரைச்சிடலாம். இதை வடிகட்டியும் ஊற்றலாம். இதை அப்படியே கற்றாழையோடு அப்படியே இந்த கரைச்சிரோம்ல அந்த திப்பிலோட அதிலே போட்டுடலாம். அதுவும் செடிக்கு உரம் தான். அதனால் நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு செடிக்கே போட்டுருவேன். நல்லா கரைச்சிட்டு இது ஒரு பங்குனா ஒரு 2 மடங்கு தண்ணி இல்லை 3 மடங்கு தண்ணி கூட ஊற்றிக்கலாம். இது இப்போ மழையாக தானே இருக்குது. அதனால் நான் உடனே இந்த கரைசலை உடனே ரெடி பண்ணிடுறேன். இப்போயே மழை வராமல் தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம போன வாரம் அதை கட் பண்ணி போட்டு வச்சாச்சு. சரி இப்போ இது பண்ணிடலாம் சொல்லிவிட்டு கரைச்சாச்சு. இது ஒரு பங்குக்கு ஒரு பங்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மழை இல்லைன்னா நிறைய தண்ணி கலந்துக்கலாம். மழை இருக்கிறதுனால இப்போ திட்டமாகவே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஒரு கப்பு ஊற்றிட்டு வந்துட்டே இருந்தால் போதும். இதில் நிறைய சத்துக்கள் இருக்கனால செடியோட இது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இதே வந்து மழை பெஞ்சதுனால இப்போ ஸ்ப்ரே பண்ண தேவையில்ல. செடிங்களாம் எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்கும். அதனால் இப்போது நம்ம ஸ்ப்ரே பண்ண தேவையில்ல. இல்லைனா வந்து நம்ம வடிகட்டிட்டு இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஸ்ப்ரே பண்ணோன்னா நல்லாயிருக்கும். செடியோட வளர்ச்சி சூப்பராக இருக்கும். இப்போ இதுவே மழையே ஒரு எனர்ஜி தான் செடிக்கு. அதனால் இது தண்ணியை இப்போ எல்லாத்துக்கும் ஊற்றிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு கப் அப்படியே ஊற்றிட்டே வந்துடலாம். கற்றாழை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. அதில் நிறைய விட்டமின்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஸ்கின்னுக்கெலாம் கூட நிறைய பேர் பயன்படுத்துகிறோம். இப்போ ஜெல்லு எல்லாமே தயாரிக்கிறாங்க. அப்போ செடிகளுக்கும் நல்ல வெயில் அதிகமாக இருக்கிறதுனால
செடிங்களுக்கும் ரொம்ப இதுவாக இருக்கும் இது. எனர்ஜிக்காக இருக்கும். அதனால் கற்றாழைய வச்சு இந்த பூச்சி வெரைட்டி செய்யலாம். பூச்சிலாம் இருந்தாலும் வரவே வராது. இப்போ மழைன்றதுனால பூச்சி வராது. இருந்தாலும் நம்ம செஞ்சுட்டோமேன்னு சொல்லிட்டு ஊத்திடுறோம். இத நான் கரைச்சது முதல்ல வீடியோ எடுக்கும்போது வரல. லாஸ்ட்டா வருது. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.